விஜய் அவர்கள் இதுவரை இதை கேட்டது மாதிரி தெரியல. ஒன்றிய அரசு தரப்பில் இருந்தும் அவருக்கு இன்ன காரணம் இருக்குது என்று இப்போ பொதுவெளியிலையும் அப்படி எதையும் நம்ம பார்க்கல. அப்படி பார்க்காத போது கொடுத்துருக்கிறது இயல்பாகவே இந்த சந்தேகத்தை உருவாக்கும். பிரசாந்த் கிஷோரை இப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு காரணம் பணக்கொழுப்பு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்னென்னா, உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம், நீங்கள் திரள் நிதி அது இதுன்னு சொல்லி ரொம்ப கீழே இறங்கி திட்டுறாங்க. ஆனால் உங்கள் கொள்கை தலைவர்னு சொன்ன பெரியாரை விமர்சிக்கிற போது ஒரு அறிக்கை கூட அந்த பழக்கத்திலேருந்து வரல. ஏன் வரல? கட்சியை கபலீகரம் செய்வதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை அந்த கட்சிகளுக்குள் ஏதாவது ஒரு பொறுப்பில் கொண்டு போய் அமர்த்தும். தேவையான சமயத்தில் அவங்களுக்கு ஆலோசனை என்கிற பெயரில் பாஜகவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அங்கே சொல்லுவாங்க. ஒருவேளை அது முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. விஜய் கட்சியை அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று எண்ண முடியும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். தமிழ் மண்டியர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம் திரு. வணக்கம். தவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒன்றிய அரசு கொடுத்துருக்குது. அது சொன்னதுலேருந்து சில அரசியல் கணக்குகளும் பேசப்படுது. அதிமுக வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, பாஜக இழுக்கும் முயற்சியா அப்படின்னு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கேட்குறாரு. அண்ணாமலை மாநில அரசு மேலே சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஒரு தனிநபருக்கு ஒரு கட்சி இப்போதான் தொடங்கியிருக்கார், இந்த பாதுகாப்பு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? இல்லை, அதாவது தேவைப்படுகிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்குது, ஒன்றிய அரசுக்கும் இருக்குது. ஆனால் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தேவைப்படாதவர்களுக்கு அல்லது அவசியமில்லாதவர்களுக்கு அதை கொடுப்பதும், அவசியம் உள்ளவர்களுக்கு அதை டவுன் கிரேட் பண்ணுறது, தவிர்க்கவே முடியாத போது டவுன் கிரேட் பண்ணுறது, அந்த பாதுகாப்பு லெவலை குறைக்கிறது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னால் இந்த பாதுகாப்பு வழங்குவது குறித்து, அதாவது பாதுகாப்பை திரும்பப் பெறுவது குறித்து பல விவாதங்கள் நடந்து வந்திருக்கு. ஆனால் வழங்குவது குறித்து இதுவரை அந்த மாதிரியான விவாதங்கள் வரலை. ஸோ இந்த பின்னணியில் தான் நீங்கள் அதுக்கு காரணம் பாஜக எல்லாவற்றையும், அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், சர்வதேச உறவுகளாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவுக்குள்ளே நடைபெறுகிற நியமனங்களாக இருக்கட்டும், அல்லது ஏற்பாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தன்னுடைய அரசியல் நலன் அல்லது தனக்கு நெருக்கமானவர்களின் நலன் குறித்த விஷயமாகவே இருந்துகிட்ருக்குங்கிற பின்னணியில் தான் இது சர்ச்சையாகியிருக்கு. ஒன்று, இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை தாண்டி ஏதாவது இவங்க கொடுத்துருக்காங்களா? இன்ஃபேக்ட் இவங்க ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கு அதை விட்ரா பண்ணாங்க, அதை திரும்ப பெற்றார்கள். எனவே இவங்க நான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கோம், ஆனால் நாங்கள் அதில் எல்லாம் வேறுபாடு காமிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை கிடையாது. நான் இப்போது இதில் விஜய் அவர்கள் இதுவரை இதை கேட்டது மாதிரி தெரியல. அரசு தரப்பில் இருந்தும் ஒன்றிய அரசு தரப்பில் இருந்தும் அவருக்கு இன்ன காரணம் இருக்குது என்று இப்போ பொதுவெளியிலையும் அப்படி எதையும் நம்ம பார்க்கல. அப்படி பார்க்காத போது கொடுத்துருக்கிறது இயல்பாகவே இந்த சந்தேகத்தை உருவாக்கு. இந்த சந்தேகத்திற்கான காரணம் திடீர்னு இன்னைக்கு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த சந்தேகத்துக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடி கொடுத்ததோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. விஜய்க்கு தமிழ்நாட்டில் பொது இடங்களுக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லை, ஆளுநரை சந்திக்க போனார் அப்பயும் பாதுகாப்பு இல்லை, பரந்தூர் போகும்போது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு பண்ணுறார். இல்லை, இதை திரு விஜயோ அவங்க கட்சிக்காரங்களோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இவர் எங்கேருந்து அதை கண்டுபிடிச்சார்?
இன்ஃபேக்ட் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதுதான், நீங்கள் இந்த ஒத்திசைவான தன்மை இருக்குல்ல, இது கொடுத்தாங்க, நாங்கள் கேட்காத போது இதை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க தரப்புலையும் கேட்கல. ரொம்ப கடுமையாக விஜயை விமர்சித்து கொண்டிருந்த பாஜக, திரு தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிச்சிருக்காங்க, திரு அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு. இந்த பின்னணியில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒத்திசைவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை இப்படி நினைக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பொதுவாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை அந்த கட்சிகளுக்குள் ஏதாவது ஒரு பொறுப்பில் கொண்டு போய் அமர்த்தும். அப்படி அமர்த்துவதற்கு அதுக்கு தேவையான சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். பணம் கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்கன்னா பணத்துக்கான ஏற்பாடை பண்ணுவாங்க. அல்லது அவங்க அவங்களுடைய திங்க் டேங்க் பலதும் வச்சுருக்காங்க. அது வெளிப்படையாக உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இது ஆர்எஸ்எஸோடது அப்படின்னு தெரியாது. இப்போ உதாரணமாக விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் தான் பிஜேபியினுடைய எல்லா மாநிலங்கள்லேயும் அல்லது அரசு அமைப்புகள்லையும் எந்த ஆட்களை நியமிப்பது என்பது குறித்தான விஷயங்களை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியாது. இப்போது பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல், அவர் இப்போ 3வது முறையாக இருக்கார். அவர் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய ப்ராடக்ட். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, சிறப்பு செயலாளர், அவர் நிருபேந்திர மிஸ்ரா, அவர் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய ப்ராடக்ட். பிகே மிஸ்ரான்னு இன்னொருத்தர், அவரும் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனோட ப்ராடக்ட். தமிழ்நாட்டில் நீங்கள் யாரையாவது சொல்லணும்னா திரு குருமூர்த்தி அவர்கள், அவரும் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு ரைட் விங் திங்க் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். இடையில கூட நம்ம பார்த்தோம், நீங்கள் அதிமுக உடைவதற்கு முன்பாக ஓபிஎஸ் வெளிப்படையாக நான் திரு குருமூர்த்தியை சந்தித்தேன் என்று ஒருபோதும் சொல்லலை. ஆனால் பின்னால் அது வந்தது, ஒரு ஹோட்டலில் வச்சு சந்திச்சுக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மிக கடுமையாக விமர்சித்த காலத்தில் கூட அவர்களை சந்தித்ததாக விஷயங்கள் வந்தது. சீமானை பற்றி அந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர் திரு சீமான் அடிக்கடி இவரை சந்திக்கிறார் என்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது இது ஒரு பக்கம், இது அப்படியே வச்சுருங்க. இப்போ திரு விஜய் அவர்களோடு ஆரம்பத்தில் இருந்து கூட இருக்கிறவர், ஆரம்பத்தில் நான் சொல்கிறது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுன்னு சொன்ன அந்த காலத்தில் தான் இந்த ஆனந்த் எப்படி இவரோட நெருக்கமானார். ஒரு ரெய்டு நடக்குது, விசாரணை கூட்டு போகிறாங்க, உதவிக்கு வருகிறார். அதாவது நீங்கள் ஒரு பக்கம் ஏதாவது சலுகைகள் காட்டி அவர்களை இழுப்பது அல்லது மிரட்டி காம்ப்ரமைஸுக்கு வர்ற ஆட்கள் மூலம் இழுக்கு. அப்படித்தான் ஆனந்த் இங்கே வந்திருக்கார். அவருடைய கடந்த காலம்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது, நிகழ்காலத்தில் திடீர்னு 2 பேர் அந்த கட்சிக்கு போகிறாங்க. 2 பேருக்கும் மாநில அளவிலான பிரதான பொறுப்புகள், அதுவும் தேர்தல் சார்ந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுது. ஒன்று திரு ஆதவ் அர்ஜுனா, அவர் அவருடைய அஃப்கோர்ஸ் நான் பர்சனலாக விஷயங்களை பார்க்குறேன், ஆனால் அதை அப்படியே தட்டி விட்டுட்டும் போக முடியாது. இப்போ இடதுசாரி கட்சிகள் தவிர பெரும்பாலான கட்சிகளுக்கு லாட்ரி மார்ட்டின் பணம் கொடுக்குறாங்க. அதில் மிக அதிகமாக யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா அது பிஜேபிக்கு. அவங்களுடைய லாட்ரி செய்ங்கன்னா நார்த் ஈஸ்டில் பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அவரோட மருமகன் இவர். திடீர்னு அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வர்றாரு, பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்க்குறாரு, டிஎம்கேக்காக வேலை பார்க்குறேன்றாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக மாறுகிறார்.
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல சீனியர்ஸ், நான் வயசின் அடிப்படையில் சொல்லலை, ஆரம்ப காலம் தொட்டு தோழர் திருமாவோடு இருந்தவங்களெல்லாம் தாண்டி அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்புக்கு அவர் திடீர்னு வந்துடுறார். வந்தவர் திடீர்னு அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, தலித் ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு பேசுகிறாரு. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தாண்டி இவர் முன்வைக்கிறார். பிறகு அவர் வந்து அம்பேத்கர் புத்தகம் வெளியிடுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு திரு விஜய் அவர்களையும் அழைக்கிறார், தோழர் திருமாவையும் அழைக்கிறார். தோழர் திருமா அதுக்கு போகலை. அப்போது கொஞ்ச நாள் ஆகுது. இது ஏன் ப்ராஜெக்ட்னு சொல்கிறேன்னு, விஜய்க்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்மந்தம், ஏன் விஜயை அழைக்கிறார்? கொள்கை தலைவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க, மாநாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொள்கை தலைவர்னு சொன்னதில் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஒரு இவருக்கு பணக்கொழுப்பு, பிரசாந்த் கிஷோரை இப்படி கன்சல்ட் பண்ணுறதுக்கு காரணம் பணக்கொழுப்பு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்னென்னா, உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம், நீங்கள் திரள் நிதி அது இதுன்னு சொல்லி ரொம்ப கீழே இறங்கி திட்டுறாங்க. ஆனால் உங்கள் கொள்கை தலைவர்னு சொன்ன பெரியாரை விமர்சிக்கிற போது நான் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை அப்படி இப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்கும். சில இதை சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க, சில இதை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க, சிலதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒரு அறிக்கை கூட அந்த பழக்கத்துலேருந்து வரலை. ஏன் வரலை? கொள்கை தலைவர்னு சொன்ன போது. எனவே அம்பேத்கரையும் ஒரு கொஞ்ச நாளில் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இவர் போய் தாவைக்காலில் சேர்றார். அதே தினத்தில் நீங்கள் ஏற்கனவே பாஜகவினுடைய மீடியாவினுடைய பொறுப்பாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இங்கேருந்து எங்கே போகிறார்? ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு போகிறார். இப்போ ஏடிஎம்கேயோடு அவருக்கு கருத்து வேறுபாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்ததா? இல்லை, எதுவும் இல்லை. பாஜகவிலுமே அப்படி எதுவும் பெருசாக வந்த மாதிரியும் வெளிப்படையாக தெரியல. இல்லை, நான் அதை விட்டுறேன், அதை கடந்தாள். ஆனால் திடீர்னு அவர் இங்கே வரார். இந்த 2 பேரையும் எப்படி இவர் மாநில அளவிலான ஒரு பொறுப்புக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு இதை நீங்கள் வெவ்வேறு வகைகளில் பார்க்க முடியும். திரு கருநாகராஜன் முதல்ல எங்கே இருந்தாருன்னு தெரியுமா? பாஜக சரத்குமார் கூட இருந்தார். சரத்குமார் இருந்தார். பிறகு சரத்குமார் தனியாக கட்சி நடத்திக்கிட்டே இருந்தார். ஒன் ஃபைன் மார்னிங் சரத்குமார் இதில் ஐக்கியமாயிட்டார். எனவே நபர்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் தகுந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் அங்கங்கே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவையான சமயத்தில் அவங்களுக்கு ஆலோசனை என்கிற பெயரில் பாஜகவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அங்கே சொல்லுவாங்க. ஒருவேளை அது முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இது ஒரு நீண்ட நெடிய காலத்தில் நீங்கள் பாஜகவை தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவங்க வந்து பேசும்போது புரட்சிகர வசனமெல்லாம் பேசுவாங்க. இப்போ நீங்கள் பவன் கல்யாண் நீங்கள் முத பாலிடிக்ஸுக்கு வரும்போது ஆந்திராவில் அவருடைய எல்லா மேடைகளையும் பின்னால் அலங்கரித்தது சேக்வாரா. சேக்வாராவை பார்க்குற இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய ஈர்ப்பாக இருந்தது. அப்புறம் சந்திரபாபு நாயுடுவோட இவர் உடன்பாட்டுக்கு போகிறாரு. அப்படியே அதை பிஜேபியோட கொண்டு போய் சேர்க்குறாரு. பேசிக்கிட்டே இதுவரை ஒரு இயல்புன்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னால் அவர் எங்கே வராரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹிந்துத்துவா பேச ஆரம்பிக்கிறார். லெட்டில் கலப்படம் அது இது, வெங்கடேஸ்வரை யார் காப்பாற்றுவா, நீங்கள் எங்கே போங்க அப்படின்னு பேசுகிறார். இவரோட சேர்ந்த பிறகு சந்திரபாபு நாயுடுவும் அதை பேசுகிறார். அப்போ நீங்கள் இவங்களுடைய அந்த ஓவராலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியை அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று எண்ண முடியும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு விஜய்க்கு இதில் உடன்பாடு உண்டா இல்லையா என்று நமக்கு தெரியலை. இவங்க இது மாதிரியான அமைப்புகளை நிறையா வச்சுருப்பாங்க. யங் லீடர்ஸ் ஃபோரம்னு வச்சுப்பாங்க, நீங்கள் வந்து திங்க் டேங்க்னு பெயரில் வச்சுப்பாங்க. சில பொது இப்போ அவங்க வந்து கோயில் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, கோயில் பாதுகாக்கிறதுக்கு நம்மளாம் வர வேண்டாமான்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ப்ராஜெக்டை எடுக்கும் அப்படின்னு சொன்னால், சரி, பக்தி சாதாரணமாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை மதவெறியாக மாற்றுகிற வேலை இருக்குல்ல, அதை ரொம்ப டாக்டிக்கலாக பண்ணுவாங்க. இப்போ இந்துத்துவாவே பக்திக்கும் அதுக்கும் சம்மந்தமெல்லாம் இல்லை. ஏன்னா அதை வரையறுத்த சாவர்கர் அவர் ஒரு நாத்திகர். அவர் எந்த காலத்துலையும் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றியவராக இருந்தது கிடையாது. அப்போ எனவே தான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த இந்தியா ஃபவுண்டேஷன் ஆட்கள் தான் இந்தியா எகென்ஸ்டு கரப்ஷன் அந்த மூமெண்ட்டை நடத்துகிறவங்க. அண்ணா ஹசாரேவை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, அப்புறம் வந்து கிரண் பேடியை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க, இப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க. பிறகு கிரண் பேடி என்னவா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினால் நீங்கள் பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக அவர் மாற்றப்பட்டார். அதுக்கு முன்னாடி டெல்லியுடைய முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 கட்சி சாராதவர், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்புக்கு எதிராக போராடுவதற்காகத்தான் இவங்க கூடியிருக்காங்கங்கிற தோற்றத்தை கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப நீங்கள் வந்து நமக்கு ஒன்றும் சதித்திட்டம் இல்லை, அதனால் ஓப்பனாக இருக்கும். சதித்திட்டம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அதை ரகசியமாக வச்சுருந்து என்றைக்கு அது வெளியே வருதோ அன்றைக்கி தான் பழிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எனவே தான் நாம் இதை என்ன சந்தேகப்படுகிறோம் என்றால், நிச்சயமாக இவர்களுடைய கை பின்னே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கூட, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் சொல்கிறாங்க, பாலிவுட்டில் ஏகப்பட்ட ஸ்டார் சொல்கிறாங்க அப்படின்னா கூட, அங்கெல்லாம் ஒரு த்ரெட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. கொடுப்பது அப்படிங்கிறத தாண்டி ஒரு த்ரெட்டு அப்படின்னு இருந்துச்சு, வெளிப்படையாக புகார்கள் இருக்குது. இங்கே அப்படி எதுவுமே விஜய்க்கு இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் கேள்வி வருது. எதுவுமே இல்லாமல் வாலண்டியராக ஈவன் தான் விஜய் கேட்டிருந்தாருன்னா கூட, அது மாதிரி கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கூட, த்ரெட்டே இல்லாமல் ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டேட் போலீஸையும் சேர்த்து வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டேட் போலீஸ் இருக்கும்பொழுது ஸ்டேட் போலீஸை மீறி நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்னா, அப்போ காவல்துறை மேலே வந்து அவங்கள வந்து ஒரு இன்டெரக்டாக காரணம் பண்ணுற மாதிரி அது வந்து ரெண்டு விதமான விஷயம். தமிழ்நாடு காவல்துறையை ஒன்று வந்து அப்படி ஒரு த்ரெட் பர்செப்ஷன் இருந்தால் இவங்களே அவங்களுக்கான செக்யூரிட்டி என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு வர அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமாக மாநில அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலைன்னு எந்த இடத்துலையும் விஜயோ அந்த கட்சிக்காரங்களோ ஒரு இடத்துலையும் சொல்லலாம். ஸோ தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அப்போ இது என்னென்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கலை அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஒரு நல்லெண்ணத்தை பெறுவது. ரெண்டாவது, நாளைக்கு விஜய் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தால், உருவாக்கப்பட்டால், அதை பயன்படுத்தி கொண்டு பார்த்தீங்களா நாங்கள் அன்றைக்கே இதுக்காக தான் சொன்னோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அதனால் இது ஒன்றும் அன்யூஷுவல் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நவீன் பட்நாயக் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தார், ஏன் இப்போ அவருக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இவருக்கும் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து 2 பிரதமர்கள், அந்த குடும்பத்தில் 3 பிரதமர்கள் வந்திருக்காங்க. 2 பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் பிரதமராக இருந்தபோதே இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். அதற்கு பின்பாக ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இந்த பின்னணியில் அந்த குடும்பத்துக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பை விட்ரா பண்ணதுக்கான நோக்கம் என்னங்கிறது இருக்குது. இப்படி நிறையா பேருக்கு அவங்க அதாவது விட்ரா பண்ணல, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பலருக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒன்று இவரை உளவு பார்ப்பது அவருடைய நடவடிக்கைகள். நம்பர் 2, இப்படி தமிழ்நாட்டில் அவருக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி ஏதாவது ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக, பார்த்திங்களா நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் அதனால தான் இதெல்லாம் கொண்டு வந்தோம் என்று சொல்லி அவங்கள நிர்பந்தப்படுத்துகிறார். ஸோ பாஜக, அதாவது ஆர்எஸ்எஸ் எப்போதுமே அதனுடைய கருத்துக்களை பளிச்சுன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த சதித்திட்டங்களை அவங்க அங்கங்கே செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை அதை வந்து கன்னிமேரி மாவட்டமாக ஆக்கப் போகிறார்கள். யார் சொன்னாங்கன்னு எந்த ரெக்கார்ட்லையும் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
அந்த ஏரியாவில் இல்லாமல் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தோணும். கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு யாரும் டிபேட் எழுப்பினது மாதிரி எனக்கு தெரியல. எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் ஈவன் தீவிரவாத அமைப்புகள் கூட அது சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் தெரியாது. நீங்கள் ராமஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித் இஷ்யூவில் கூட பாபர் மசூதி 500 ஆண்டு கால போராட்டம் அதில் வெற்றி பெற்றோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு காலத்துலேயும் அது 500 ஆண்டு கால போராட்டம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 1527 மீர்பாக்கி அதை கட்டுறாரு. 1574 சமஸ்கிருதம் அல்லாத ஒரு மொழியில் அந்த பகுதியில் வட இந்தியாவில் ராம் சரித மானச துளசிதாசர் எழுதுகிறாரு. அவர் இந்த உள்ளூரில் வந்த எதிர்ப்புகளையெல்லாம் மீறித்தான் இதை எழுதுகிறாரு. ஆனால் அவர் கூட அது ராமர் பிறந்த இடம்னு சொல்லலாம். அது நடந்தது 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில். 17ஆம் நூற்றாண்டில் எதுவும் கிடையாது, 18ஆம் நூற்றாண்டில் எதுவும் கிடையாது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஒரு பூசாரி அப்படி ஒன்று எழுப்புறாரு. அதை கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது, நீ சொல்வது சரியில்லைன்னு. ஆர்எஸ்எஸ்ஸை தோற்றுவித்த ஹெட்கேவர் ஒருபோதும் இப்படி சொன்னதே இல்லை. அவருடைய வாழ்நாள் முழுக்க பாபர் மசூதி இருக்கிற இடம் ராமஜென்ம பூமின்னு சொன்னதே கிடையாது. சாவர்கர் அவர் வாழ்நாள் முழுக்க ராமஜென்ம பூமி அது பாபர் பிறந்த இடம், பாபர் மசூதி இருக்கிற இடம் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. அப்போ அந்த 500 ஆண்டு கால போராட்டம், 500 ஆண்டு கால இது எங்கேருந்து வருது? ஈவன் நீங்கள் விடுதலை போராட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திலகர் சைவ மரபுகளைத்தான் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே பயன்படுத்தினாங்க. நீங்கள் இவரை யார் பிள்ளையாரை பயன்படுத்தினார், ஆனால் எந்த இடத்துலையும் ராமரையோ அந்த மாதிரியான இதையோ பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா இவங்க ஒரு சதித்திட்டத்தை அப்படியே உருவாக்கிக்கிட்டே வருவாங்க. ரொம்ப கேட்சியாக அது இந்த திங்க் டேங்கெல்லாம் அதை உருவாக்கும். நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த அரசாங்கம் 2014க்கு முன்னால் வருடந்தோறும் அவர் ஒரு ஜூலை போராட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது மாரிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மேரிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மாரிக்கு இல்லை, இது என்ன நியாயம், நாங்கள் வந்தால் சரிப்படுத்துவோம். ஆனால் 2014க்கு பின்னால் இப்போ 11 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு முறை கூட அவர் இந்த ஜூலை போராட்டத்தை நடத்தியதே கிடையாது. அப்போ ரியலாக இவங்களுக்கு டிமாண்ட் இல்லை, வேறு ஒன்று வச்சு தான் வருவாங்க. இப்படி பலவிதமான அவங்க செய்கிற சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சி இது என்று நினைக்கிறேன். இதில் விஜய் பிஜேபியை சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகும் இந்த சந்தேகம் வருது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கேள்வியும் வருது. ஒரு தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் எதிரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து, இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க பாஜக முன்வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு ஒன்று உண்டு. திருதராஷ்டிரம் யாரையாவது ஆலிங்கனம்னா அப்படி கட்டி அணைக்கிறது. கட்டி அணைச்சா அது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தோணும். புறத்தோற்றத்தில் அது இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார், அவர் கட்டி இருக்க தழுவிட்டு விட்டுருவார். அதுக்கு பின்னால் எலும்பெல்லாம் நொறுங்கி இருந்தாலும் செத்து கிடப்போம். எனவே தோற்றத்துக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடு வச்சுருக்காங்க. சித்தாந்த எதிரின்னு இவர் சொன்னாரே தவிர அதையே நீட்டு போகிற மாதிரி தான் அங்கே சொன்னார். அவங்கெல்லாம் ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா? ஃபாசிசம் என்பது குறித்தான புரிதல் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சித்தாந்த எதிரியினுடைய ஒரு முக்கியமான கூரை அதுதான் கோர். அந்த கோரை நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட இயைந்து போகிறீங்க. எனவே நான் டிக்ளேர் பண்ணேன், தமிழ்நாட்டுக்கு பொருந்துற மாதிரி அதை டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது வேறு. இந்த ரியல் சென்ஸில் எதுக்காக பெரியார் இவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்? உங்கள் சித்தாந்த எதிரி அவரை ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்த்து அடிக்குது. உங்கள் கொள்கை தலைவரை அடிக்குது. யாருக்கோ சித்தாந்த எதிரிங்கிறது மட்டும், உங்களுக்கு சித்தாந்த எதிரி, உங்களுக்கு கொள்கை தலைவர். இப்போ சிபிஎம் ஒன்றும் பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவர்னு கொண்டாடுறதில்ல. பெரியாரோ அம்பேத்கரோ இந்தியாவில் ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பெரியார் மேலேயும் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அம்பேத்கர் மேலேயும் விமர்சனம் இருக்குது. ஆனால் இந்துத்துவாவை எதிர்கொள்வதற்கு இவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறோம்.
இப்போ நாங்களே பெரியார் இப்படி பேசுகிறது சரியில்லைன்னு டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம், போகிற இடங்களில் பேசுகிறோம், எங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறோம். உங்கள் கொள்கை தலைவரை டார்கெட் பண்ணும்போது, அதுவும் யார் டார்கெட் பண்ணுறா? உங்கள் நட்பு சக்தி கூட இல்லை, உங்கள் சித்தாந்த எதிரிகளும் சேர்ந்து அதை அடிக்கும்போது நீங்கள் பதில் சொல்லலைங்கிற போது, நீங்கள் சித்தாந்த எதிரின்னு சொன்னதும் தவறு, அதாவது அது நம்பகத்தன்மையோடு இல்லை, கொள்கை தலைவர்னு சொன்னதும் நம்பகத்தன்மையோடு இல்லை என்று தான் கருத வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோவையாக இணைச்சு பார்க்கணும்னு சொல்லும்போது வருது, இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு வருது, மூடாவது நேஷன் வருது. அதில் வந்து பாஜக வளர்ந்துருக்கு, அதிமுக பின்தங்கி இருக்கு, 3 விழுக்காடு தேய்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டும்போது அந்த சர்வே மீதான கருத்துக்கள் வைக்கும்போது திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக பாஜக விஜய் ஒன்றிணைஞ்சா சாத்தியப்படும் அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இன்னொன்று, சீமானை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் செய்யப்படுவார் அப்படின்னு ரஜினியை பார்த்த பிறகு ரஜினிக்கு அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த நபர்கள் ஊடகங்களில் பேசுகிறாங்க. அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து 2024 மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணி அப்படின்னு ஓரணியில் திரண்டாங்களோ அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில் திரள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி 3% அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த தேர்தலுக்கு பிந்தைய காலம் இருக்குல்ல, இந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சிட்டாங்க, அதனால் ஓகே பிஜேபியை ஆதரிக்கலாம் என்கிற மூடுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்காங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆதரிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நிறையா காரணம் இருக்குது. இன்ஃபேக்ட் எதுக்கணுங்கிறதுக்கான காரணம் இருக்குது. இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால் அவங்க ஏன் தேர்தலில் போட்டியிடலை? அதாவது அவங்க இன்னொரு சைடு இந்த சர்வேயவே நான் வேறு விதமாக பார்க்குறேன். அதாவது நான் திமுகவுக்கு அவங்க கொடுத்துருக்கிற வாக்குகளையும் கூட 52% திமுக ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் என்று கொடுக்கறத கூட நான் வந்து சந்தேகிக்கிறேன். ஏன் சந்தேகிக்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ரொம்ப வலுவாக இருக்கு, சரியா, அதிமுக தன்னுடைய செல்வாக்கை இழக்குது, பிஜேபி தன்னுடைய செல்வாக்கை அதிகம். அப்போது நீங்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவங்க அவ்வளோ பலமாக இருக்காங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் போக போக திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டிங் பர்சன்டேஜை அவங்க குறைப்பாங்க, பிஜேபிக்கு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ஆட்கள் நிலைகுலைந்து போகிறது மாதிரி அவங்களுக்கு செல்வாக்கே இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணல. கடந்த காலங்களில் மூட் ஆஃப் நேஷனில் அது நடந்தவும் இருக்கு. 2023 ஆகஸ்ட்ல வந்து அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு அதிமுக 38 விழுக்காடுனாங்க. அதே பிப்ரவரியில் தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி பாஜக கூட்டணி 38 விழுக்காடுனாங்க. அதான் இப்படி நிறையா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போன தேர்தலில் கூட ரொம்ப அதிகமான ஓட்டு என்டிஏ வாங்குச்சு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உண்மை என்னென்னா 2014 அவங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் என்ன, இதை விட கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமாக வந்தாங்க, இதை விட கூட கொஞ்சம் அதிகம். அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க? உங்கள் மைண்டில் சாதாரண ஒரு குடிமகன் அவருக்கு இருக்கிற கடன், அவருக்கு இருக்க பிரச்சனை, இதெல்லாம் நினைவில் வச்சுப்பாரே தவிர இதை நினைவில் வச்சுக்க மாட்டார். அப்போ நீங்கள் யாராவது சொல்கிற வரைக்கும் அது வாட்டில் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் 400ங்கிறத எதுவரை சொன்னாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அதனால தான் இந்த சதித்திட்டங்கள், இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் என்பது அவர்களுடைய இயல்பான செயல்பாடுகளுடைய ஒரு பகுதியாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், 400 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்ன எல்லாரும் 340லேருந்து 400 வரை 400 தாண்டி கொடுத்தவங்கெல்லாம் உண்டு. 2 பேர் தான் இந்த 240 234 பக்கம் நின்று பேசுனது. அது ரெண்டும் எந்த இடத்துலையும் வெளியவே வரலை. அத்தனை பேருமா திட்டமிட்டு தப்பாக சொல்லுவாங்க. எனவே அது திட்டமிட்டு பொய்யாக சொல்லப்பட்டோம், எனவே இந்த மூட் ஆஃப் த நேஷன் அல்லது வந்து சர்வே, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கையில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாதாரண ஆட்களுக்கு இந்த ஜெயிக்கிற பக்கம் நம்ம எங்கப்பா அன்றாடம் நம்முடைய பிரச்சனை இல்லை இதெல்லாமா பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அப்போ மெஜாரிட்டி அந்த பக்கம் போனால் நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு தோணும்.
இல்லை இதுக்கு விஜய் ஈல்டாவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ நமக்கு பளிச்சுன்னு தெரியல அவர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா என்கிற ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஏற்றுக்கிட்டா சொந்த காசில் ஏற்றுக்க போகிறாரா இல்லை அரசு பணத்திலேயே ஏற்றுக்க போகிறாரா இது ரெண்டு. மூணாவது விஷயம், உண்மையிலே அவருக்கு ஒரு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கா? இப்போ திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், நீங்கள் இப்படி 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 இப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது இல்லைன்னு முடிவுக்கு வந்தார். அவர் எங்கே வந்தார்? அப்புறம் பாஜகவுடைய அறிவுசார் பிரிவு தலைவராக வந்தார். எப்படி வர முடியுதுங்க? இல்லை, பாஜகவில் இருந்துட்டு தான் ரஜினி கிட்ட போனார், திரும்பி பாஜகக்கே வந்தார். அதான் எப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போ என்னன்னா, அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அபார்ட் ஆகுது அல்லது ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆனோன்னா என்னன்னா, ஒரிஜினல் கேம்புக்கு திரும்பி வந்துடுறாங்க. இப்படி நீங்கள் நிறையா பேரை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளில் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். இதில் எக்ஸப்ஷனாக அவங்க கமலை ஒரு எக்ஸாம்பிளாக பேசுகிறாங்க. கமலுக்கும் இப்படி தான் முத்திரை குத்தப்பட்டுச்சு, சங்கின்னு சொன்னாங்க, காவி சாயம் பூசினாங்க, பிஜேபி பி டீம்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் திமுக கூட இருக்கார், எம்பி சீட்டு கேட்டிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் திமுக அதிமுக எதிராக யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலெக்டரை பூசிட்டு கடைசியில் அவங்கள இவங்களே சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அவருடைய சில டோன் அப்படி இருந்ததுங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை. சரி, திரு கமல் அவர்கள் அவர் அந்த காலத்தில் பேசுகிற சில அரசியல், ஈவன் அந்த காந்தி கொலையை வச்சு ஒரு படம் எடுத்தார், என்ன ஹேராமா இருக்கட்டும், ஈவன் இந்த படம் இருக்குல்ல தசாவதாரத்தில் சில கூறுகளாக இருக்கட்டும், அதை பல பேரும் கொஸ்டின் பண்ணாங்க. அதுலேருந்து தான் அது வந்தது. மற்ற நடிகர்களே அப்படி கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிறவங்க மட்டும்தான். ஆனால் கமலஹாசன் ஒரு இன்டலெக்சுவல். அவர் வெறும் சிறந்த நடிகர், அந்த நடிப்பு துறையில் திரைக்கலைஞர் என்கிற முறையில் நடிப்பவர் என்கிற மட்டும் இல்லை, ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணும். பட் சப்சிக்வெண்ட்டாக அவர் சேஞ்ச் ஆகிறார். இவங்களுக்கும் என்னன்னா, அதை அப்படியே வச்சிருக்க முடியாதுன்னு இவங்க தோணின பிறகு இவங்களும் அதை கைவிட்டிருப்பாங்க. அவ்வளோதான். எனவே நீங்கள் அதாவது உண்மை என்ன, எங்களை கூட சில பேர் நீங்கள் திமுகவுக்கு அன்டியூவாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பேரிடர் இன்றைக்கு கவி பிடிச்சிருக்கு. அந்த பேரிடரிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். ஸோ திமுகவோட ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த பேரிடரை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம இன்னொரு பேட்டியில் நான் உங்கள்கிட்ட சொன்னேனான்னு தெரியாது, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போன நேர்காணலில் பேசியிருந்தோம் சொன்னேன். அதாவது எதிரெதிராக நிற்கக்கூடிய 2 ஜாதி பகுதியினரை 2க்கும் தலைமை தாங்குவது ஆர்எஸ்எஸ் நபர்கள். இது வெளிப்படையாக இருக்குது. 2க்கும் தலைமை தாங்க 2 பேரும் ஆர்எஸ்எஸ்காரங்கன்னு தெரியும். அது எப்படி சாத்தியம்? யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைச்சா, அல்லது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கிடைச்சா நமக்கு லாபம். இந்த மீன் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஸ்லோவாக அவங்கள இந்த மதவெறியை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 2 பேரையும் இணைக்கக்கூட அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் இதில் தான் நீங்கள் மகாராஷ்டிராவில் மராத்தாவுக்கு இது கேட்குறாங்க, ரிசர்வேஷன் வரலை. அந்த கோபம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ மராத்தாவை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏற்கனவே ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு இருக்க ஜாதிகளுக்கு, ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்ற ஜாதிகளுக்கு ஒரு ஆளை டெபியூட் பண்ணி அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, பாருங்கள் இந்த மராத்தாக்கள் உங்கள் விஷயத்தில் கை வைக்க வராங்க. அதாவது நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணார்ல, இஸ்லாமியர்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணது மாதிரி நரேந்திர மோடி இந்த டோனில் சொல்ல, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கு இந்த டோன் இதுதான், இந்த வார்த்தைகளில் சொல்ல, வேறு வார்த்தைகளில் சொன்னார். அதே விஷயத்த மகாராஷ்டிராவில் இவங்க சின்னதாக கூட்டங்கள் நடத்தி இதை பண்ணாங்க. எனவே இவங்களை பொறுத்தளவில் எல்லா கட்சிகளுக்குள்ளும் அவங்க அப்படி ஒரு முயற்சியை செய்வார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இதுன்னு பார்க்க.
ஓகே தோழர், விஜய் என்ன பண்ண போறாரு, ஏற்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.